பரமக்குடி யமனேஸ்வரம் SNV அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பெற்றோர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இவ்வழக்கில் ஆசிரியர் அருள்ராஜன் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கல்வித்துறை மற்றும் போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாட்டினை பரமக்குடி நகர் தலைவர் திரு சுரேஷ் பாபு தங்கராஜ் அவர்கள், பொதுச் செயலாளர்கள் திரு பிரகாஷ் ராவ் அவர்கள், திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் விபாலகணபதி அவர்கள், மாவட்ட தலைவர் திரு முரளிதரன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு இளங்கண்ணன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்கள் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் திரு வீரபாண்டி அவர்கள், சௌராஷ்டிரா சமூக நல சங்க தலைவர் திரு கங்காதரன் அவர்கள், திரு கதிரவன் அவர்கள், திரு முத்துலிங்கம் அவர்கள், திரு சாமி அவர்கள், திரு கேசவன் அவர்கள், திரு ரவி அவர்கள், திரு செல்வகுமார் அவர்கள், திரு திருஞான சம்பந்தம் அவர்கள், திரு தர்மர் அவர்கள் உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரமக்குடி நகர்மன்ற உறுப்பினர்கள் திரு துரை சரவணன் அவர்கள் மற்றும் திருமதி பானுமதி அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு குமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள், சுந்தர்ராஜன் அவர்கள், பாலாஜி அவர்கள், விமல்தாசன் அவர்கள், ராமநாதன் அவர்கள், கமலா அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், பாகம்பிரியாள் அவர்கள், முத்துப்பாண்டி அவர்கள், மகாதேவி அவர்கள், கணேசமூர்த்தி அவர்கள், நாகராஜன் அவர்கள், குமார் அவர்கள், ராமசாமி அவர்கள், அரசு வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள், வழக்கறிஞர் மோகன் அவர்கள், ரமேஷ் பாபு அவர்கள், செந்தில் அவர்கள், கார்த்திக் சேதுபதி அவர்கள், ரேணுகாதேவி அவர்கள், குமரன் அவர்கள், முத்துலிங்கம் அவர்கள், செல்வேந்திரன் அவர்கள், உலகநாதன் அவர்கள், மோகன் அவர்கள், ராகேஷ் அவர்கள், பாலபிரதீப் அவர்கள், பாண்டி அவர்கள், சிவராமகிருஷ்ணன் அவர்கள், மலைராஜ் அவர்கள், பாலு சிவா அவர்கள், கார்த்திக் அவர்கள் உட்பட பாஜகவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சனைய முதல் முறையா வெளியில கொண்டு வந்த ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு என்னுடைய கட்சி சார்பாக மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். மிக தைரியமா இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைய துணை கண்காணிப்பாளர்களை கொண்டு போய் சேர்த்த இந்த பகுதியை சேர்ந்த அண்ணன் மரியாதைகளையும் நாங்கள் பாராட்டுகிறோம். பொதுமக்கள் தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அதுக்கு முறையான விசாரணை அணுகி அதுக்கு முறையான சட்ட நடவடிக்கை எடுத்த பரமக்குடி துணை கண்காணிப்பாளர் ஐயா சபரிநாதன் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. நடவடிக்கை எடுத்த அடுத்த நாள், FIR ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நாள் அந்த ஆசிரியர் கைது அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் நியூஸ் வருது. ரிஜிஸ்டர்டு பத்திரிகைகள் எல்லாத்தையுமே அவர் கைது மட்டும் தான் வந்தது. அன்ரிஜிஸ்டர்டு நியூஸ் ஒன்று வந்தது, என்னன்னா அவர் கைதாகிட்டாரு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ஏற்படுத்த கொந்தளிப்பை சுத்தமாக ஆக மாட்டாங்க. இதை தொடர்ந்து பாஜக கண்காட்சியே வந்தது. இதோடைய தொடர்பு என்ன, இது யாரெல்லாம் தொடர்பு படுத்திருக்காங்க, இது ஆளுங்கட்சி அதுல என்ன, இது எல்லாத்தையுமே பாஜக தொடர்ந்து கண்காணித்து வந்ததன் காரணமாக அந்த ஆசிரியர் இதுவரை கைது செய்யப்படவே இல்லை. வேகமாக விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையால ஒரு சாதாரண ஆசிரியரை கைது செய்ய முடியல அப்படின்னா புகார் அளித்த பெற்றோர்கள், மாணவிகள் அனைவரும் பயமுறுத்தப்படுறாங்க. அருள்ராஜ் என்ற ஆசிரியர் தனியாக அறைக்குள் அடைத்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு
அங்கு பயிலக்கூடிய மாணவர்களிடத்திலே என்ன உடை அணிந்திருக்கிறீர்கள், எந்த வண்ணத்திலே நீங்கள் உடை அணிந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு மோசமான கேள்விகளை எல்லாம் கேட்டு அவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் நேரடியாக சென்று மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரிடத்திலே சொல்லும் பொழுது, பொதுமக்களாகிய நாங்கள் கம்ப்ளைண்ட் தருகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் நேரடியாக இங்கு வந்து விசாரித்து இங்கு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மூலமாக இந்த வழக்கினை பதிவு செய்து ஒரு சாதாரண வழக்காக பதிவு செய்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆசிரியரை கைது செய்வதற்கு இந்த மாவட்ட காவல்துறையானது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய, வருந்தத்தக்க, வெட்கக்கேடான விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுடைய தலையீடு காரணமாகத்தான் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டு இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.